அம்புலிமாமா ராமாயணம் 10ஆம் பாகம். அந்த கணவன் மனைவியின் உரையாடலை முழுவதும் கேட்டுக் கொண்டிருந்த லட்சுமணன், அண்ணா, நீங்கள் வனத்திற்கு போக தீர்மானித்திருந்தால் நானும் உங்களுடன் வருகிறேன் என்றான். அதற்கு ராமன் சம்மதிக்காமல், நீயும் நானும் இருவரும் போய்விட்டால் நம் தாய்மார்கள் கௌசலேயும் சுமித்ரையும் முற்றிலும் ஆதரவில்லாதவர்களாகிவிடுவார்கள். அவர்களை பார்த்து கொண்டு நீ இங்கேயே இரு என்றான். லட்சுமணன் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் இரவும் பகலும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தருவேன். நான் உங்களுடன் வந்தே தீர வேண்டும் என்றான். ராமன் மகிழ்ந்து ஒப்புக்கொண்டான். வசிஷ்டர் வைத்திருந்த தெய்வ ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருமாறு லட்சுமணனை அனுப்பினான். அவற்றில் முடிவில்லாத அம்பு கூளங்களும் பயங்கர வடிவமுள்ள வில்களும் ஊடுருவ முடியாத கவசங்களும் பொன் பூசப்பட்ட 2 வாள்களும் இருந்தன. லட்சுமணன் சென்று தான் வனத்திற்கு போகிறேன் என்பதை நண்பர்கள் அனைவரிடமும் சொல்லி வசிஷ்டரிடமிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு ராமன் யாத்திரைக்கான தானங்களை செய்தான். வசிஷ்டரின் மகனான சுயஜனை அழைத்து அவன் மனைவிக்கு சீதையின் கையால் அவளுடைய நகைகளும் படுக்கையும் மெத்தைகளும் தானமாக கொடுக்கச் செய்தான். தன் சத்ருஞ்சயன் என்ற யானையையும் பல வேறு யானைகளையும் அவனுக்கு தந்தான். அகஸ்தியர், கௌசிகர் ஆகிய பிராமணர்களுக்கும் கௌசலேயின் ஆதரவில் வாழ்ந்த ஒரு முதிய வேத பண்டிதருக்கும் தசரதருக்கு பிரியமான சித்ரதன் என்ற சாரதிக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் அளவற்ற பசுக்களும் பொன்னும் மணிகளும் ஆடைகளும் தானமாக அளித்தான். அயோத்திக்கருகிலுள்ள காட்டில் ஒரு முதிய பிராமணன் இருந்தான். அவன் பெயர் திரிஜடன். அவனுக்கு பல பிள்ளைகளும் இளம் மனைவியும் இருந்தனர். அவன் கதிர்கள் சேகரித்தும் கிழங்குகள் தோண்டியும் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். ராமன் தானங்கள் வழங்குகிறான் என்ற செய்தி கேட்டு திரிஜடன் கிழிந்த மேலாடை அணிந்து ராமனிடம் வந்து, இளவரசே, நான் ஏழை, எனக்கு நிறைய பிள்ளைகள், இதுவரை கதிர்கள் சேகரித்து வாழ்ந்து வருகிறோம், கொஞ்சம் என் மீது கருணை காட்டுங்கள் என்றான். ராமன் புன்னகையுடன், ஐயா, உங்களால் முடிந்த அளவு ஒரு குச்சியை எறியுங்கள், அது எவ்வளவு தூரம் விழுகிறதோ அதே அளவு பசுக்களை உங்களுக்கு அளிப்பேன் என்றான். முதிய திரிஜடன் இடுப்பை இறுக்கிக் கொண்டு ஒரு குச்சியை சுழற்றி எறிந்தான். அது சரைய நதியின் மறுகரையில் போய் விழுந்தது. ராமன் அவனை அன்புடன் அணைத்து, ஐயா, கோபிக்க வேண்டாம், உங்கள் தவசக்தி எவ்வளவு என்பதை அறியவே இவ்வாறு சொன்னேன். சொன்னபடி பசுக்களை மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் தருவேன் என்றான். திரிஜடன் ராமனை ஆசீர்வதித்து பசு கூட்டங்களை அழைத்துச் சென்று தன் ஆசிரமத்துக்கு போனான். இவ்வாறு தானங்களால் அனைவரையும் திருப்திப்படுத்தி ராமன் சீதையுடனும் லட்சுமணனுடனும் தந்தையின் நகரத்திற்கு புறப்பட்டான். அவர்கள் மூவரும் வீதிகளில் சென்றபோது மாடங்களிலும் மாடி தரைகளிலும் இருந்து பார்த்த குடிமக்கள் மனம் கொதித்தார்கள். அவர்கள் தங்களுக்குள், பாருங்கள், ராமன் கால்நடையாக மனைவியையும் தம்பியையும் அழைத்துச் செல்கிறான். தசரதனுக்கு ஏதோ பேய் பிடித்திருக்கிறது போல. ஒரு கெட்ட மகனையாவது அரசன் வனத்துக்கு அனுப்ப மாட்டான். பொன்னான ராமனை அனுப்புகிறானே, நாம் அனைவரும் குடும்பங்களுடன் ராமனை பின்தொடர்ந்தால் இந்த நோய் தீரும் என்று பேசினார்கள். இந்தச் சொற்களை கேட்டபடியே சீதாராம லட்சுமணர்கள் தசரதனின் நகரத்தை அடைந்து சுமந்திரன் மூலம் அரசரிடம் தங்களை சந்திக்க அனுமதி கேட்டனர். தசரதன் அவர்களை அழைத்து வரச் சொன்னான். கைகளை கூப்பியபடி வரும் ராமனை பார்த்தவுடன் தசரதனும் அந்தப்புற பெண்களும் எழுந்து நின்றார்கள். தசரதன் ராமனை நோக்கி வர முயன்று நடுவே மயங்கி விழுந்தான். அவரை தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தனர். சுயநினைவு வந்து கண்களை திறந்தபோது ராமன், மகாராஜா, நான் தண்டகாரண்யத்திற்கு செல்கிறேன். நீங்கள் அரசன் என்பதால் உங்கள் அனுமதி கேட்க வந்தேன். நான் எவ்வளவு தடுத்தாலும் சீதையும் லட்சுமணனும் என்னுடன் புறப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய வனவாசத்திற்கும் அனுமதி தாருங்கள் என்றான். தசரதன், மகனே ராமா, கைகேயிக்கு வரம் கொடுத்து நான் ஏமாந்து விட்டேன். என் ஆணையை மீறி நீயே பட்டாபிஷேகம் செய்து கொள் என்றான். ராமன், நீங்கள் பொய்வாக்கு பாவம் சுமக்க வேண்டாம். வனத்துக்கு போவதில் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. 14 ஆண்டுகள் நலமாக வனவாசம் செய்து மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். தசரதன், இன்றே போக வேண்டுமா? இன்றிரவு இங்கே தங்கி நான் உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து இந்த ஒரு இரவு அனைவரையும் மகிழ்வித்து நாளை காலை வனத்துக்கு புறப்படலாம் என்றான். ராமன், தந்தையே, எங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றியதாக கருதி எங்களை அனுப்புங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துடன் மகிழ்ச்சியாக அனுப்புங்கள். வனத்தில் எங்களுக்கு துன்பம் இல்லை. பல மலைகளையும் ஏரிகளையும் அதிசயங்களையும் காண்போம் என்றான். ராமன் வனத்துக்கு போவதைக் கண்டு தசரதன் அடையும் துயரத்தை பார்த்து சுமந்திரனுக்கு அடங்காத கோபம் வந்தது. அவன் கண்களில் நெருப்பு சிந்த பற்களை கடித்துக் கொண்டு கைகேயியிடம், துஷ்ட பெண்ணே, உன்னை உயிரைப் போல நேசிக்கும் அரசருக்கு இத்தனை துக்கம் கொடுத்தாய். இனி என்ன செய்யப் போகிறாய்? உன் நடத்தை பார்த்தால் கணவனை கொல்லவும் வம்சத்தை அழிக்கவும் தயங்காதவள் போல தெரிகிறாய். மூத்த மகனான ராமன் பட்டம் சூடுவதற்கு உன் எதிர்ப்பு என்ன? பரதன்
ராமன் அரசன், ஆனால் நாங்கள் எல்லாம் இங்கே இருப்போம் என்று நினைக்கிறாயா? அயோத்தியில் ஒரே ஒரு பிராமணன் கூட இருப்பானா என்றான். பின் அவன் அஸ்வபதியின் கதையைச் சொன்னான். நீ அஸ்வபதியின் மகள். ஒரு முனிவர் உன் தந்தைக்கு பறவைகள் விலங்குகள் மொழிகளை அறியும் சக்தி கொடுத்தார். ஒரு நாள் படுக்கையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு எறும்பு சொன்னதை கேட்டு அவன் சிரித்தான். அதை அறிய அவன் மனைவி வற்புறுத்திய போது சொன்னால் மரணம் என்று அவன் கூறினான். அதற்கு உன் தாய், நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கவில்லை என்பதை நான் எப்படி அறிவேன்? ஆகையால் நீங்கள் சொல்லியே தீர வேண்டும் என்றாள். பின் அவன் அந்த முனிவரிடம் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு முனிவர், உன் மனைவி இறந்தாலும் காரணத்தை சொல்லாதே என்றார். பின்னர் முனிவரின் ஆலோசனையால் அவன் மனைவியை விட்டு விலகினான். உன் செயலும் அதுபோல்தான். ராமன் தந்தையை விட்டுச் சென்றால் பெரிய அபாயம் வரும். ஆகவே உன் வக்கிர புத்தியை விட்டுவிட்டு ராமனின் பட்டாபிஷேகத்துக்கு ஒப்புக்கொள் என்றான். கைகேயி அசையவில்லை. தசரதன் சுமந்திரனிடம், ராமனுடன் சேனைகளையும் செல்வத்தையும் அழகிய பெண்களையும் வணிகர்களையும் அனுப்புங்கள். அவனுக்கு அரசம் இல்லாத குறை தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். இதைக் கேட்டு கைகேயி பயந்து, அயோத்தி காலியாகி எல்லோரும் போனால் பரதன் எப்படி ஆழ்வான் என்றாள். தசரதன் கோபமாக, என்ன துரோகி, இந்த வரங்களிலேயே இதையெல்லாம் கேட்கவில்லைதானா என்றான். அவள், வனத்துக்கு போகச் சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுச் செல்வதுதானே? சகர சக்கரவர்த்தி தன் மகன் அசமஞ்சனை விரட்டிய போது சேனை அனுப்பினாரா என்றாள். இதற்கு அமைச்சர் சித்தார்த்தன் அசமஞ்சன் செய்த கொடுமைகளைச் சொல்லி அவனை ராமனுடன் ஒப்பிடுவது தவறு என்று கண்டித்தான். கைகேயி மாறாததை பார்த்து தசரதன், நானும் ராமனுடன் வனத்துக்குப் போகிறேன், நீயும் பரதனும் சுகமாக ஆளுங்கள் என்றான். இதை எல்லாம் கேட்ட ராமன், அரசே, கிழங்குகள் உண்டு வாழப்போகும் எங்களுடன் சேனை எதற்கு? எங்களுக்கு நாராடைகள், கிழங்கு தோண்டும் கருவிகள், ஒரு சிறிய மண்வெட்டி, ஒரு கூடை போதும் என்றான். கைகேயி நாராடைகள் கொண்டு வந்தாள். ராமனும் லட்சுமணனும் தம் அழகிய ஆடைகளை அகற்றி தந்தையின் முன்னே நாராடைகள் அணிந்தனர். சீதை எப்படி கட்டுவது என்று தெரியாமல் ராமனை நோக்கினாள். அவள் ஒரு துணியை கழுத்தில் சுற்றிக் கொண்டு மற்றொன்றை கையில் பிடித்துக் கொண்டு நாணத்துடன் நின்றாள். ராமன் உடனே அவளிடம் சென்று அவள் கையில் இருந்த நார் சிலையை எடுத்து அவள் அணிந்திருந்த பட்டுச் சிலையின் மேல் சுற்றி அணிவித்தான். இதைக் கண்ட அந்த புறப்பெண்கள் அழுதபடி, ராமா, தந்தையின் வார்த்தைக்காக வனத்துக்கு போக நினைத்தாலும் சீதையை எங்களிடம் விட்டுச் செல்லுங்கள் என்றார்கள். வசிஷ்டர் கைகேயியை கண்டித்து, சீதைக்கு வனவாசம் தேவையில்லை, அவள் அரசியாக இருக்கலாம் என்றார். சுற்றியிருந்தோர் சி சி என்று கூவினர். தசரதன் சீதையை பார்த்து, இந்த மென்மையான பெண் நாராடைகள் அணிந்து நிற்பது தகாது என்றான். ராமன் புறப்படும் போது தன் தாய் கௌசல்யை பாதுகாக்குமாறு தந்தையிடம் கேட்டான். தசரதன் சுமந்திரனிடம் நல்ல குதிரைகள் பூட்டிய ரதத்தை ஏற்பாடு செய்யச் சொன்னான். பொருளாதிகாரியிடம், 14 ஆண்டுகளுக்கு சீதைக்கு வேண்டிய சிறந்த ஆடைகளும் நகைகளும் கொண்டு வா என்றான். சீதை மணப்பெண் போல முகம் மலர நகைகளை அணிந்த போது கௌசல்யை அவளை அணைத்து, சீதா, உன் கணவன் ஏழையாகினாலும் அவனை அலட்சியப்படுத்தாதே என்று அறிவுறுத்தினாள். ராமன் தாய் தந்தைகளுக்கு வலம் வந்து வணங்கி, அம்மா, தந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், 14 ஆண்டுகள் கண் இமைக்கும் நேரமே என்றான். லட்சுமணன் தன் தாய் சுமித்ரையிடம் விடை பெற்றான். அவள், லட்சுமணா, ராமனே இனி உன் தந்தை, சீதே உன் தாய், காடே அயோத்தி, அண்ணனை பாதுகாப்பாய் என்றாள். மூவரும் வெளியே வந்தனர். மணப்பெண் போல அலங்கரித்த சீதை வனவாசம் போகிறோம் என்ற சோகமில்லாமல் ரதத்தில் முதலில் ஏறி அமர்ந்தாள். பின் ராமனும் லட்சுமணனும் ஏறினர். சுமந்திரன் ரதத்தில் சீதைக்கு தசரதன் கொடுத்த நகைகள், ஆடைகள், ஆயுதங்கள், கவசங்கள், ஒரு சிறிய குணபம், ஒரு கூடை ஆகியவற்றை வைத்தான். ரதம் நகர்ந்தது. அம்புலிமாமா ராமாயணம் 10ஆம் பாகம் நிறைவு. தற்போதைக்கு ஸ்வஸ்தி.